அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் மாசி மாதத்துடைய முக்கிய நாளான மகா சிவராத்திரி 2024 அன்று சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரம் நீங்கள் சொல்லி பாருங்க. கண் விழிக்க முடியாதவர்கள் இந்த ஒரு மந்திரம் சொல்லுங்க போதும், கண்டிப்பாக உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயமாக சிவபெருமான் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார். அதனால் இப்போ அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. வரும் மாசி மாதத்துடைய முக்கிய நாளான மகா சிவராத்திரி 2024 மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அதே வெள்ளிக்கிழமையில தான் சுக்கிரவார பிரதோஷமும் நடைபெறும். அதாவது பிரதோஷம் திரையோதசி திதியில் நடைபெற உள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி அந்த நேரத்தில் பிரதோஷம் நடைபெறும். அதனால நீங்கள் பிரதோஷ நேரத்திலையும் பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம். அதே மாதிரி அன்று இரவு 8:20 மணிக்கு மேலே தான் தேய்பிறையில் சதுர்த்தசி திதி ஆரம்பமாகும். சிவராத்திரி என்பது தேய்பிறையில் வரக்கூடிய மாசி மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய அந்த சதுர்த்தசி திதியில தான் சிவராத்திரியை நம்ம கொண்டாடுவோம். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவு 8:20 மணிக்கு மேலே தான் சதுர்த்தசி திதி ஆரம்பமாகும். அதுக்கப்புறம் தான் சிவராத்திரி பூஜைகள் எல்லா கோவில்கள்லையும் எல்லா சிவபெருமானுடைய கோவில்களையும் கண்டிப்பாக நடைபெறும். சிவபெருமானுடைய கோவில்களில் 4 கால பூஜைகள் நடைபெறும். வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷத்துலேயும் சரி, சிவராத்திரியிலுடைய 4 கால பூஜையிலையும் சரி, உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள் அர்ச்சனை பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். அதனால் சிவராத்திரி அன்று கோவிலில் சிவபெருமானை வழிபாடு செஞ்சு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் சரி, இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைத்த விஷயங்கள் கூட கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலகும். குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் அத்தனையும் விலகும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த சிவராத்திரி தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கு, தீராத பண கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது தீரும். வறுமை நிலைகள் கண்டிப்பாக மாறும். அதனால இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய மாசி மாதத்துடைய முக்கிய நாளான திருவிழாவான மகா சிவராத்திரியில் கண்டிப்பாக நம்ம சிவபெருமானை வழிபாடு செஞ்சு வர நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான குறைகளுமே நீங்கும். சரிங்க, இப்போ கண் விழிக்க முடிந்தவர்கள் கண்டிப்பாக கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சுவாங்க. கண் விழிக்க முடியாதவர்கள் சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா அந்த சிவராத்திரி வெள்ளிக்கிழமை முழுக்க நீங்கள் என்ன பண்ணுங்க, சிவபெருமானை மனதில் நிறுத்தி உங்களுக்கு என்னென்ன வழிபாடு செய்ய முடியுமோ வீட்டில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். கோவிலுக்கும் செஞ்சு வழிபாடு செஞ்சுவாங்க. அதே மாதிரி அன்றைய நாள் முழுக்க மனதில் சிவபெருமானை மட்டுமே நினைத்து கொள்ளுங்க. சிவபெருமானுடைய 12 திருமுறைகள், தேவாரம், திருவாசகம் இதெல்லாமே நீங்கள் பாராயணம் செய்துக்கலாம். சிவபுராணமும் நீங்கள் பாராயணம் செய்யலாம். அது போக சிவபெருமானுடைய மந்திரங்கள் என்னென்ன தெரியுமோ உங்களுக்கு அது அத்தனையும் நீங்கள் பாராயணம் செய்யலாம். இப்போ நான் சொல்ல போகிறது சிவபெருமானுடைய இந்த ஒரு காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மந்திரமாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். எல்லாருமே சிவராத்திரி அன்று பிரதோஷம் அன்று வெள்ளிக்கிழமையில எல்லாருமே நீங்கள் சொல்லிக்கலாம். அதனால முழு மனதோட முழு நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கணும். நம்ம கேட்ட வரத்தை நிச்சயமாக சிவபெருமான் கொடுத்து அருள் புரிவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன வரம் கேட்கிறீங்களோ அதை நிச்சயமாக கொடுத்து அருள் புரிவார். உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சிவபெருமான் கொடுத்து அருள் புரிவார். அவருடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க, இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சிவபெருமானுடைய காயத்ரி மந்திரம் தாங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். நான் இன்னொரு முறையும் சொல்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி
தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் அன்றைய நாள் முழுக்க எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அன்றைக்கு 108 முறை தான் சொல்லணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சிவபெருமானுக்கு நீங்கள் பூஜை செய்யும் போதும் சரி, அபிஷேகம் செய்யும் போதும் சரி, கோவில்களில் இருக்கும்போது கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகம் தெரியுமோ, மந்திரங்கள் தெரியுமோ, நீங்கள் தாராளமாக பாராயணம் பண்ணலாம். சக்தி வாய்ந்த சிவபெருமானுடைய 5 எழுத்து மந்திரம் ஓம் நம சிவாய. அன்றைக்கு நீங்கள் கணக்கே இல்லாமல் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு தாராளமாக நீங்கள் சொல்லலாங்க. அதே மாதிரி சிவாய நமக, இதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எவ்வளோ முறை வேணாலும் அன்றைக்கு நீங்கள் நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் சிவபெருமானுடைய பாடல்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு சிவபுராணங்கள், வேறு என்னென்ன பாடல்கள் தெரியுமோ நீங்கள் அதெல்லாம் பாராயணம் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு நம்ம எதை செய்தாலும் நம்பிக்கையோடு கண்டிப்பாக செய்யும்போது அந்த நம்பிக்கைக்கும் நம்மளுடைய பக்திக்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும். அதனால் வரக்கூடிய மாசி மாதத்துடைய முக்கிய நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. கண்டிப்பாக இந்த சிவராத்திரியில் சிவபெருமானை நம்ம வழிபட்டு பெருமானுடைய நந்தி பகவானுடைய பரிபூர்ண அருளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.